அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். 21/5/2017 ஞாயிற்றுக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்றைய தகவலில் நம்ம கடைசியில் பார்க்கலாங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவை கடைசியில் பாருங்கள். இன்றைய ராசி பலன். மேஷம். ஃபோன் உரையாடலை கவனமுடன் பேச வேண்டிய நாள். மனதளவில் நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களால் பாதிப்பை ஏற்படுத்துவர். தொழில் சார்ந்த முயற்சிகளை கவனமுடன் ஆலோசனையின் பெயரில் செயல்படுத்துங்கள். காதலர்களுக்கு சந்திப்பதில் பிரச்சனை ஏற்படும் அல்லது சந்திப்பதால் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நாள். இன்று குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை. ரிஷபம். கணவன் மனைவி பற்றிய கவலை ஏற்படும். சிலருக்கு மனதில் விரக்தி ஏற்படும் போல தோன்றக்கூடிய நாள். சில குழப்பம் மற்றும் கவலைகளை மறந்து முயற்சி செய்வதை கைவிடாதீர்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இன்று குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஆன்மீக பயணம் அல்லது வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பைரவரை வழிபட்டு வாருங்கள். தங்களுடைய முயற்சிக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. மிதுனம். நண்பர்களை பற்றிய கவலை ஏற்படும். நண்பர்கள் பிரிந்து செல்வது அல்லது அவர்கள் மூலம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் இன்று சகோதரருடன் மன வருத்தம் ஏற்படலாம் அல்லது வாகனத்தில் செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும். உறவினரின் சந்திப்பை இன்று தவிர்ப்பது நல்லது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. கடகம். உங்களுக்கோ இல்லை தாயாருக்கோ கால் முட்டுவலி ஏற்படலாம். கோவிலில் ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள். குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். மனதளவில் சந்தோஷமாக சிறிய தூர பயணம் உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும். வீட்டில் வயதானவர் இருந்தால் அவர்களுக்கான மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. சிம்மம். தனவரவில் ஏற்படும் தடைகளை நினைத்து மனம் வருந்துவீர்கள். கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகலாம் அல்லது மருத்துவ செலவு அதிகமாவது கவலையை ஏற்படுத்தலாம். ஆன்மீக பயணம் மன நிம்மதியை தரும். குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காரணமாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. கன்னி. பிள்ளைகளை பற்றிய கவலை ஏற்படும். சிலருக்கு தொழில் சார்ந்த கவலை அதிகமாகும். பண வரவுக்குரிய நாளாக அமையும். வீடு சார்ந்த சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். கணவருடன் வெளியூர் சென்று வருவீர்கள். தாயாரின் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவைப்படும் நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள். துலாம். தொழில் சார்ந்த கடன்களை சிலர் பெற தன் நண்பர்களுடன் ஆலோசனை செய்வீர்கள். புதிய தொழில் மாற்றம் உங்களுக்கு பயன் தருவதாக அமையும். அரசாங்க சம்பந்தமான தொடர்புகள் நன்மையை தரும். நண்பர்களுடன் ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். விருச்சிகம். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கு தந்தையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மூத்த சகோதரி நெருக்கடியை கொடுப்பார். மன உளைச்சல் ஏற்படுத்துவார். புதிய நண்பர்கள் மூலம் நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. தனுசு. தொழில் சார்ந்த குழப்பம் முடிவுக்கு வராமல் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியை கொடுக்கும். புதிய நட்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். உறவினரிடம் சென்று கவனமுடன் பேசுவது நல்லது. இன்று அவர்கள் மூலம் மன உளைச்சல் ஏற்படலாம். குடும்பத்தினுடன் சந்தோஷமாக ஹோட்டல் அல்லது சினிமா என்று பொழுதுபோக்கும் நாளாக இன்று அமையும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. மகரம். எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் நல்ல நாளாக அமையும். சிறப்பான தொழில் முன்னேற்றம், தொழிலில் மாற்றம் ஏற்படும். முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. சிறப்பான நாளாக இன்று அமையும். குடும்பத்தினுடன் வெளியூர் பிரயாணம் அல்லது ஆன்மீக பிரயாணம் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கை தரும் நாளாக அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். கும்பம். வீடு வாகனம் மூலம் பணம் வரலாம். சிலருக்கு தொழில் சார்ந்த நெருக்கடி முடிவுக்கு வராமல் இருக்கும். நெருக்கடி கொடுத்த நண்பர்கள் தேடி வருவர். புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள்.
மனைவி வழியில் பயனுள்ள தகவல் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணம் சென்று வருவது இன்று நல்லது. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. மீனம், தாயாருக்கு முட்டுவலி ஏற்படலாம். மூத்த உடன்பிறப்புகள் பிரச்சனையை சந்திப்பார்கள். புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். குழப்பங்கள் நீங்க அம்மன் கோயில் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். காளிமனை வாங்க முயற்சிப்பவர்களுக்கு நல்ல மனதிற்கு பிடித்தமான இடம் அமையும். வாங்குவதும் சிறப்பை தரும். இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் 2 மணி 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. குலதெய்வத்தோட அருள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா குலதெய்வம் என்னன்னு தெரியாது. தெரியாதவங்களும் சரி, இல்லை குலதெய்வத்தை தெரிஞ்சவங்களும் சரி, நம்ம வீட்டில் இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றி குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வரணும். அதாவது இலுப்பை எண்ணெயில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி கும்பிட்டு வந்தீங்கனாலே குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அது மாதிரி முன்னோர்களுடைய சாபங்கள், முற்பிறவியில் நம்ம செய்த பாவங்களும் விலகக்கூடிய மாதிரி அமையும். அந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்கு உங்கள் வீட்டில் இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றுவாங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். நாளைக்கு ஒவ்வொரு எண்ணெயிலையும் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுறது நல்லது அப்படிங்கிற தகவலை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.